brindo, desde lo feo hasta lo lindo. Tú eres una prueba que el mundo a mí nunca me brindó. ஹலோ ஆல், நான் மோசஸ். இன்றைக்கி கார் வீடியோ கிடையாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் என்ன வீடியோன்றது கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணுங்கள். அப்புறம் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸில் இது அவைலபிள் இருக்கும். இது வந்து 1/2 kg. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சுட தண்ணியில் அதை போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. What can I say? I need more than desire, more than just a pretty face. So girl, you better walk away. Oh yeah, oh yeah. Only one love at the side of the fire. Someone who can handle me. Someone cut your heart too deep. Oh yeah, oh yeah. If you try to come closer, I'ma give you some closure. Before you know it, it's over. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஜஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நல்லா கிண்டி அதை அப்படியே அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 டீஸ்பூன். நெக்ஸ்ட் கொத்தமல்லி தூள், அதாவது கொரியாண்டர் பவுடர், அது ஒரு 2 டீஸ்பூன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அதுவும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், மிளகாய் தூள், அது ஒரு 2 டீஸ்பூன் ஒரு 3 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மசாலா எல்லாத்தையுமே ஃபுல் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் குறிப்பாக ஒரு விஷயம், சிக்கன் வந்து நீட்டாக சின்ன சின்ன பீஸாக தான் நீங்கள் கட் பண்ணி வாங்கும்போதே. அப்போ தான் வந்து நூடுல்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் இப்போது வானல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கனெல்லாம் அதில் வந்து போட்டுருங்க. சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் இறங்கி பார்க்கவே செம்மையாக இருக்கும். அண்ட் அது வந்து இப்போது நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபார்ம் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. நம்ம வந்து ஒரு சின்ன வெங்காயமோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணல. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் மசாலாவில் இருக்கிற எல்லாமே மிக்ஸ் ஆகி அதுவே தண்ணி வந்து நேரம் ஆக பாருங்கள் தண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணியிலே தான் வந்து அந்த சிக்கன் வந்து வேகணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதில் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கிரேவி வந்து வற்ற விட்ருங்க. நல்லா வற்றதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி தான் ஒரு வானல் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடுங்க. ஒன்றும் இல்லை, முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஜஸ்ட் அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அதையும் ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள் பார்ட்டுக்கு வந்துடுவோம்.
இப்போ நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற ஆனியன் வந்து எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு லீஃப் மாதிரி இருக்கும், அதில் அந்த லீஃப் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நல்லா மெலிசாக அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லீஃப் பார்ட் வரும்போது அதை கொஞ்சம் இந்த பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் க்ராஸாக கட் பண்ணி வைக்கணும். அண்ட் இது வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது, கேரட், ஆனியன், கேப்சிகம், இந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ் எல்லாமே தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி தான் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆனியன் எடுத்து உள்ளே போட்டு ஒரு தேவையான அளவு தாங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ஏதோ ஒரு கலர் ஒன்று வரும், அந்த கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அண்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பீன்ஸ் அந்த ஷேப் பார்த்திங்களா, அந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா தான் பார்க்கவே நல்லாயிருக்கும் அண்ட் நூடுல்ஸ்க்கும் சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேரட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இது மூணுத்தையும் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸாக தான் ஆட் பண்ணோம். பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் கலரே ஒன்று வந்திருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அகைன் தேவையான ஒரு அளவு தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குடமிளகாய், கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ், இது வந்து நல்லாவே ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பலாம் போட்டுறாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வினிகரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. வினிகர் வந்து ரொம்பவே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வெஜிடபிள்ஸோடு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து ஊற்றிக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எக்கு கொஞ்சம் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன், நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சிக்கனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே எல்லாருக்குமே சிக்கன் ரொம்ப பிடிக்கும், ஸோ கொஞ்சம் அதிகமாகவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு வெஜிடபிள்ஸு, சிக்கனு, எக்கு, சாஸு அப்படின்னு நிறைய விஷயம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸ்க்கு வேலை வந்துருச்சு. நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா தேவையான அளவு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு அந்த உள்ளே போட்டிருக்கோம்ல அந்த குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நூடுல்ஸ் ஆட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஒரு 3 to 4 செட்ஸ் வந்து இதே மாதிரியே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா சிக்கன், எக்ஸு, நூடுல்ஸ் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 கரண்டி எடுத்து 2 கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வரும். ஸோ பொறுமையாக அது வந்து எப்படி உடையாமல் அழகாக எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப டெலிஷியஸாக எம்மியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது நான் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை. ஸோ கைஸ், எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ட் வீடியோவில் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, என்னடா இவன் சும்மா தேவையான அளவுன்னு சொல்கிறானேன்னு. வேறு வழி கிடையாது, அதுதான் அங்கே சொல்லி ஆகணும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில். பாய்.